தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கலாமா? கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 பேர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டம். மதியம் நண்பகல் 1 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு வந்தார். அதற்கான பொய் காரணங்களை கூறினார். அந்த கூட்ட நெரிசலில் ஜோசப் விஜய் பேசி முடித்துவிட்டு கிளம்பி சென்ற பிறகு 41 பேர் கூட்ட நெரிசலில் இடிபாடுகளில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணமடைந்தார்கள். அவர்களுக்கு தமிழக அரசு நிதி வழங்கியது. தமிழக வெற்றி கழகமும் நிதியுதவி வழங்கியது. ஆனால் தற்பொழுது ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சரான பிறகு அந்த 41 பேர் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். அவ்வாறு சந்திக்கும் போது 41 பேர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை பணி நியமன ஆணை வழங்க உள்ளார். இந்த 41 பேர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கலாமா? அவங்க குடும்பத்துக்கு தான் ஏற்கனவே நிதியுதவி வழங்கியாச்சே, அரசு வேலை எதுக்கு? பலதரப்பட்டவர்களுடைய கேள்வி. உண்மை அதுதான். அரசு வேலை வழங்கலாமா என்று கேட்டால் வழங்கக்கூடாது என்பதுதான் சரியான பதில். என்னவென்று சொன்னால், ஒரு அரசியல் கூட்டத்துக்கோ ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்காக வேண்டியோ ஒரு திருவிழாவிலேயோ இந்த கூட்டம் கூடல. ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்காக வேண்டி திரை கவர்ச்சியின் காரணமா ஒரு கூட்டம் கூடியிருக்கு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்தாங்க. ஒரு திரை கவர்ச்சி தான் காரணம். ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு இந்த கூட்டம் கூடியிருக்கு, அதுதான் உண்மை. மற்றபடி ஒரு திருவிழாவிலேயோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சியிலேயோ ஒரு தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சியிலேயோ எதுலையுமே இந்த சம்பவம் நடக்கல. ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்காக வேண்டி ஆர்வத்துல ஒரு திரை கவர்ச்சியின் காரணமா ஒரு கூட்டம் கூடியிருக்கு. அதுல கட்டுக்கடங்காத கூட்டம் 41 பேர் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு எதுக்கு அரசு வேலை? இன்னைக்கு ஜோசப் விஜயை பார்க்கறதுக்காக வேண்டிதான் இந்த கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன உடனே தன்னை பார்க்க வந்த கூட்டம் இடிபாடுகள்ல சிக்கி 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அரசு பணத்தை அள்ளி கொடுக்குறாப்புல, அரசாங்க வேலையை எடுத்து கொடுக்குறாப்புல. இது எந்த விதத்துல நியாயம்? உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே, உங்க கட்சியில இருந்து நிதி உதவி பண்ணீங்க, உங்க சொந்த காசு எடுத்து இது பண்ணுங்க. அதை விட்டு எதுக்கு அரசாங்க வேலையை எடுத்து கொடுக்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு அரசு வேலைக்காக வேண்டி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. அரசாங்க வேலை கிடைக்கல. நேற்று திரைக்கவர்ச்சியில கூட்ட பார்க்கறதுக்காக வேண்டி சினிமா நடிகனை பார்க்கறதுக்காக வேண்டி கூட்ட நெரிசல்ல இடிபாடுகளை செத்துட்டாங்கல. அவங்களுக்கு எதுக்கு அரசு வேலை? இது இளைஞர்கள் மனசுல காயப்படுத்தும். ஒரு தவறான முன் உதாரணம் ஆயிரும். ஏற்கனவே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்துச்சு தமிழ்நாடு அரசு. அவன் குடிச்சது கள்ளச்சாராயம், திருட்டு சாராயம். கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தான். டாஸ்மாக் மது வாங்கி குடிச்சு கூட சாகல, கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு செத்தான் 65 பேரு. அவனுக்கு தமிழக அரசு 10 லட்சம் கொடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு திரைக்கவர்ச்சியின் காரணமா சினிமா நடிகனை பார்க்க வந்தவனுக்கு கூட்ட நெரிசல்ல செத்துனா 41 பேர் அவனுக்கு அரசாங்க வேலை கொடுப்பது மிகவும் ஒரு தவறான செயலாகும், ஒரு தவறான முன் உதாரணமாகும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சினிமா நடிகனை பார்க்குற ஒரு கூட்டம் கூடுது, அதுல இறந்துட்டாங்க 10 பேர். இந்த 10 பேருக்கு அரசாங்க வேலை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் பார்க்க வந்த கூட்டத்துக்கு கொடுத்தீங்கல்ல, அப்ப இதை கொடுங்க அப்படின்பாங்க. ஆக இந்த கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்த இந்த 41 பேர் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்குவது தவறான முன் உதாரணமாயிரும். அது வழங்கக்கூடாது. நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் என்ன உத்தரவு சொல்லுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் ஆட்சிக்கு 60 நாள் ஆட்சி சும்மா இருந்தாப்புல. இப்ப ஏன் கரூருக்கு போறாருன்னு கேட்டா, கரூர்ல எம்எல்ஏ ராஜினாமா பண்றாப்புல எம்ஆர் விஜயபாஸ்கர். கரூர்ல இடைத்தேர்தல் வருது. கரூர் இடைத்தேர்தல் வரும்போது இவர் கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு போகணும். அப்ப என்ன சொல்லுவாங்க, கரூர்ல ஏற்கனவே செத்தவங்களை பார்க்கல அப்படிம்பாங்க. இப்ப அதுக்காக இடைத்தேர்தல் வர்றதுனால இவங்க கரூர்ல போய் அந்த செத்தவங்க வீட்டுக்கு போறாப்புல, அப்படியே அரசாங்க வேலை பணி நியமன ஆணை கொடுக்குறாப்புல. ஆக இடைத்தேர்தல் வர்றதுனால இப்ப கரூருக்கு போறாப்புல. அதுலயே ஒரு சுயநலம் ஜோசப் விஜய்கிட்ட. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். ஆக இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இடுபாடுகளில் சிக்கி இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நிதியுதவி கொடுத்தாச்சு, அது போதும். அரசாங்க வேலை கொடுப்பது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும்.